அன்றைய அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக, சத்திய சபைக்காக, இந்த ஜீவ வார்த்தைக்காக, இந்த ஜீவ மார்க்கத்துக்காக அன்றைய பரிசுத்தவான்கள், கடவுளுடைய பிள்ளைகள் தங்கள் கழுத்தை, தங்கள் பிராணனை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காலம்தான் அந்த காலம். அல்லேலூயா. அன்றைய தேவ ஜனங்கள், அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக சாட்சியாக நின்ற ஒரு காலம்தான் இந்த காலம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் காலத்திலே அன்றைய அப்போஸ்தலர்கள் பொதுவான சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். கொலை செய்ததற்காக அல்ல, தவறு செய்ததற்காக அல்ல, திருடினதற்காக அல்ல, தங்களுடைய சுய லாபத்திற்காக அவர்கள் பிரச்சனைகளை ஈடுபட்டதற்காக அல்ல, சத்தியத்திற்காக, ஆண்டவர் இயேசுவுக்காக, ஜீவ மார்க்கத்துக்காக, இந்த ஜீவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது என்று சொல்லி அன்றைய அப்போஸ்தலர்கள் பொதுவான சிறையிலே அவர்கள் அன்றைக்கு அடைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அருமையான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்காக அவன் வைராக்கியமாய் அவன் நிற்கும் போது பலவிதமான உபத்திரவங்கள் கட்டாயம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. நிந்தைகள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சிறைச்சாலை வாழ்க்கை உண்டு, உபத்திரவப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஏன்? அவன் சத்தியத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, சத்திய மார்க்கத்துக்காக, இந்த ஜீவ வார்த்தைக்காக, உண்மையான சத்தியம், உண்மையான மார்க்கம், உண்மையான வழிக்காக அவன் நிற்பதினால் கட்டாயம் அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் கட்டாயம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆனால் அந்த போராட்டத்தின் மையத்திலே அது பகல் காலமாக இருந்தாலும் தேவ தூதன் உனக்கு உதவி செய்ய வருவார். அது ராக்காலமாக இருந்தாலும் தேவனுடைய தூதன் உனக்கு உதவி செய்ய வருவார்.